நம்ம கருவாடு வந்து வணக்க போகிறோம். இந்த சின்ன கருவாடு வணக்க போகிறோம். இது ஒரு 2-3 டைம் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் இங்கே வந்து இந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது சூடாகட்டும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டிருந்தேன். உப்பு தேவையான அளவு. இப்போ இது நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து இந்த கருவாடெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கருவாடை வந்து நம்ம வெறும் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.